இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 2 அதிகாரம் 8 என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் கேளுங்க, நான் இந்த பூமியின் எல்லை மட்டும் உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பேன் அப்படின்ற கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரிடத்தில் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போது எதை கேட்டாலும் கொடுக்கிற தேவனை நாம் உடனே வைத்துக்கொண்டு நாம் யாரோ போயிட்டு கேட்டுட்ருப்போம். இந்த உலகம் ஃபுல்லாக கொடுக்காதவங்களாம் கேட்டுட்ருப்போம். அவரிடத்து வராது. ஆனால் நீ நம்புகிறதை, நீ கேட்கிறதை கொடுக்கிற தேவன், இந்த உலகத்தின் அதிபதியும் இந்த அண்ட சராசரங்களுக்கும் தேவனாக இருக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன்னு. அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கேளுங்கள். ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல் அவர் உனக்கு இறங்குவார். அப்போ ஒரு பிரியமான பிள்ளை தகப்பனிடத்தில் தைரியமாக கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறான். அப்போது தகப்பன் பேச்சு கேட்காதவங்க தைரியமாக தகவனிடத்தில் போய் கேட்க முடியாது. அப்போ கர்த்தருக்கு பிரியமாக இருந்து அவர் காரியத்தை செய்து அவர் மன விருப்பத்தின்படி நடந்து கொண்டு கேட்கும் பொழுது அவர் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேளுங்கள், கொடுக்கப்படுன்றார். அப்போ கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனிடத்தில் கேட்க தயங்காதிருங்கள், அவர் கொடுக்க காத்திருக்கிறார். நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள் மகனே. இந்த பூமியின் எல்லை வரைக்கும் எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன். நீ எதை கேட்கிறாய் அதை பெற்றுக்கொள்ளுகிறாய். எனவே நம்முடைய தேவன் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறாரு. உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை உயர்த்த தயாராக இருக்கிறார். நீ கேள் மகளே, கர்த்தர் இப்பொழுது உனக்கு கொடுத்து உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.